பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நேரத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆம், வெற்றி கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு முன்னாக போய் கோணலானவர்களை செவியாக்கி கொண்டிருக்கிறார். ஆம், தேவனுடைய கிருபையினாலே தேசத்தின் நலனுக்காக, மக்களுடைய சமாதானத்துக்காக, விசேஷமாக ஆட்சி செய்யக்கூடிய அருமையானவர்களுக்கு தேவன் தாமே அவருடைய பக்தியை அல்லது அவருடைய வெளிச்சத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் ஜெபிக்க போகிறோம். ஆக யாருக்கு வெற்றி? பிறர் நலனை அக்கறை உள்ளவர்களுக்கு தான் வெற்றியை அவர் தருகிறார். those who really concern for other need, அதாவது மற்றவங்களுடைய தேவைகளை உணர்ந்து, இல்லை மற்றவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தேவன் வெற்றி தரப்போகிறார். ஆக இந்த சுபாவம் எப்போ வரும்? இப்போ ஒரு நம்ம நாட்டு எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்முடைய தேசத்தை ஆளக்கூடியவர்கள் அரசியல் ரீதியாக சண்டையிட்டு கொள்வார்கள், அல்லது ஒருத்தருக்கு மாறி ஒருத்தர் பொய்ய சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலை தான். ஆனால் அதே அரசியல்வாதிகளில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அல்லது பரிசுத்த வேதாமத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, அந்த பரிசுத்த வேதாமத்தில் உள்ள உபதேசங்களை, சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர் ஆட்சி செய்வாரானால், அது ஒரு சின்ன கவுன்சிலராக கூட இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கட்டும், அல்லது ஒரு தேசத்தின் பிரதம மந்திரியாக இருக்கட்டும், நிச்சயமாக சொல்கிறேன், பரிசுத்த வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நல் வார்த்தைகளை, அந்த உபதேசங்களை, சத்தியங்களை கீழ்ப்படிந்து நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க போகிற இடம், அவங்க செய்கிற காரியம் ஜெயமாய் வாய்க்கும். கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்களா, ஆந்திராவில் அருமையான திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஒரு சமயத்தில் அவர் ஆட்சிக்கு வந்தபோது ஜபம்னா ஜபம், அப்படி மேடையில் ஏகப்பட்ட ஊழியர்களை அழைத்து ஜெபித்து கொண்டு அற்புதமாக ஆட்சி தொடங்கினார். ஆனால் நாள் செல்ல செல்ல என்ன ஆயிட்டு, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போனது நிமித்தம், அல்லது தேவனுக்கு விரோதமான, எப்படி மனாசே தகாத வணக்கங்கள் எல்லாம் உண்டு பண்ணி தீங்கு செஞ்சானோ, அதே போல் பின்வாங்கி போன நிமித்தம், அல்லது பின்மாற்றத்துக்கு போன நிமித்தம் கடந்த நாட்கள் நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாய் முற்றிலுமாக தோக்கடிக்கப்பட்டு அல்ல மறக்கடிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டார். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு யாருக்கு வெற்றி? நீங்கள் ஜபத்தை யூஸ் பண்ணி ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்வீர்கள். ஆனால் நிச்சயம் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் உங்கள் சிங்காசனத்துக்கு அவர் வெற்றி தருவார். தயவு செய்து இந்த செய்தி எவ்வளோ அதிகமாக மற்றவங்களுக்கு போய் சேரணுமோ ஜபத்தோடு செய்யுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தெரிந்தும் அவர் நாமத்தை அறிந்தும் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்யாமல் தீங்கு நடப்பிக்கும் போது, எந்த கர்த்தர் உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தாரோ, அதே கர்த்தர் அந்த சிங்காசனத்தில் உன்னை கீழே இறக்கி விட்டுருவார். இது சாத்தியம். அதனால தான் சொல்கிறேன், யாருக்கு வெற்றி? இன்று முதற்கொண்டு ஜெபிப்பேன் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொருக்கும் வெற்றி தரப்போகிறார். இந்த செய்தியின் சாராம்சமே அதுதான். From today onwards, or when I hear the word, ஆண்டுடைய வார்த்தையை நான் கேட்க ஆரம்பித்த போது, from today onwards, இன்று முதற்கொண்டு, the people who are decided to pray, உண்மையாக நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானித்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் வெற்றி. ஆக தயவு செய்து இதை கேட்குற அன்பர்களே, நீங்கள் எந்த இனத்தாராக இருந்தாலும், எந்த மொழி பேசும் மக்களாக இருந்தாலும் என்ன, இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சும்மா அது தயிர் சாத்துக்கு ஊறுகாய் தொட்டுப்பாலே அதை போல் போகாமல் உண்மையாக அவரை நேசிங்க. உண்மையாக அவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தை திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நியாயத்துக்காக துடிக்கிறாங்களா, அப்படிப்பட்ட மக்களுக்கும் தோள் கொடுப்பீர்களானால் பரலோகமே உங்களுக்கு உதவி செய்யும். இதை நான் சொல்லும்போது ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்குவதை நான் பார்க்குறேன். எழுதி வைத்துக்கொள்ளுங்க, பரலோகமே உங்களுக்கு உதவி செய்யும். சரி, அப்போது தீர்மானிக்கிறவர்கள், ஜெபிப்பேன் என்று தீர்மானிக்கிறவர்களுக்கு வெற்றி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக வரப்போகிற நாட்களில் எப்படிப்பட்ட வெற்றியை தரப்போகிறார்? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மத்தேயு புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். From the Gospel book of Matthew, chapter 18, verse 20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் நடுவில் வந்துட்டார். அதுக்காக தான் இந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னது. நல்லா கவனிங்க, யாருக்கு வெற்றினா, ஒருமனப்பட்டு, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்படுகிறார்களோ அங்கே அவங்க நடுவில் இருப்பேன். இதை கேட்குற அநேகர் நினைக்கலாம், ஐயா நான் தனியாக தான் ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இன்னும் என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படலை. இதை கேட்குற அன்பர்களே, என்னுடைய கடந்த கால அனுபவத்தை என்னுடைய யூடியூப்பில் என்னுடைய சாட்சி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்.
எப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில், உபத்திரங்கள் மத்தியில், நெருக்கத்தின் நடுவில் ஏசப்பாவுடைய கிருபையினால இந்த செய்தியை, இந்த சத்தியத்தை அறிந்து வைராகியமாக அவருக்காக நடந்து கொண்டிருக்கும் என்பது கர்த்தரே சாட்சியாக இருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். தனி ஒருவனாக இருக்கையில், ஆபிரகாமை எப்படி தனி ஒருவனாக இருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்தாரோ, அதே போல் மனிதராகி என்ன கோத்திரத்துக்கு ஒருவனும் ஜாதிக்கு ஒருவனாய் தெரிந்து கொள்வது போல தேவன் கிருபையாய் தெரிந்து கொண்டு கிருபையினால் படிப்படியாக அவர் ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, ஒருமனப்படும் போது எங்கே ஒருவர் இருவர், எங்கே 2 பேர் என் நாமத்தில் ஒருமனப்படுகிறார்களோ, நல்லா கவனிங்க, நீங்கள் தனியாக இல்லை, உங்களோட இயேசு இருக்கிறார். உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆட்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏற்ற வேளையில் கர்த்தர் நல்ல ஐக்கியத்தை கொடுப்பார். ஆனாலும் கூட இனி காலம் செல்லாது. இந்த நிமிஷமே இப்போதே நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஐ ஹவ் டிசைடட் டு ப்ரே ஃபார் அதர்ஸ். ஓ காட், பிறருக்காக ஜெபிக்க, பிற நலனுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, இப்போ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தனியாக ஜெபிக்கலை, உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பா. இது நடக்கும், இது சம்பவிக்கும். இப்போ சொல்லும்போதே உங்களை யாரோ ஒரு கரம் வந்து தொடுவதை நீங்கள் உணரலாம். யூ குட் ஃபீல் த ஹேண்ட் ஆஃப் மைட்டி காட். தேவனோட சர்வ வல்லவருடைய கரம் உன்னை தொடுவதை நீ உணர முடியும். ஏன்னா என் லைஃப்பில் நான் ருசிச்சதை தான், என் லைஃப்பில் எதை நான் கை கொள்கிறனோ அல்லது எதை நான் முகமுகமாக ஆண்டவரிடத்தில் பார்க்குறனோ, வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். அன்னைக்கு சீஷர்கள் கலங்கினார்கள். இயேசு சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக பிதாவிடத்தில் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன்னு சொல்லும்போது கலங்கி நின்றார்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் இயேசுவே நோக்கி இருந்தவங்க, இவர் போகிறேன்னு சொல்கிறாரே, இனி நம்ம என்ன செய்வோம்? ஒருவேளை பசி வந்தால் நமக்கு யார் வந்து 5 அப்பத்தையும் மீனையும் ஆசிரிச்சு கொடுப்பாங்க? என்னென்னோ யோசித்திருப்பாங்க. கலங்கி நின்றார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இயேசு பயப்படாதீர்கள். என் அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்கிறேன், இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. எந்த சூழ்நிலையை நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். ஆக the people who are decided to pray, they shall receive the victory in their life. ஆகவே அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜெயத்தை பெறுவது நிச்சயம் நிச்சயம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் தனியாக இல்லை, பயப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பார். உங்களை ஜெபிக்க தூண்டுகிற ஆவியான உங்களோடு இருப்பார். நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஒருமன சிந்தையை தந்து பரலோகமே இறங்கி வரும்படி கிரியை செய்வார். ஆகவே தயவு செய்து ஆண்டுடைய வார்த்தை அறிந்தவர்கள் பயபக்தியோடு கூட உங்கள் மக்களை நேசித்து நடத்துவீர்களானால், அதிகாரம் உள்ளவர்கள், இதை பார்க்குற பதவி உள்ளவர்கள், தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க திறமை, பதவி, அதிகாரத்தை நல்வழிக்கு பயன்படுத்துங்க. நியாயத்துக்காகவும் ஏழைகளுக்காகவும் உண்மையாக உழைப்பீங்கன்னா உங்கள் சிங்காசனத்தை யாரும் அசைக்க முடியாது. பாருங்கள், கடந்த நாட்களில் தமிழ்நாட்டில் அருமையான அந்த மக்களுக்கு தேவன் 40 இடத்தையும் தந்தார். 100% ரிசல்ட் கிடைச்சது. 2026 அதே போல் 200க்கும் மேற்பட்ட இடங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்வது உண்மையாக நடக்கும் பட்சத்தில் தான். இதையெல்லாம் மனசில் வைத்து கொள்ளுங்க. உண்மையாக நடக்கிற அதிகாரிகள், உண்மையாக நடக்கிற முதலமைச்சர், உண்மையாக நடக்கிற பிரதம மந்திரி இருக்கும் பட்சத்தில் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, யாருக்கு வெற்றி? ஜெபிப்பேன் என்று தீர்மானிக்கிறவங்களுக்கு வெற்றி சொன்னீர். இந்த நிமிஷத்துலேருந்து ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அந்த ஜெப வாஞ்சை பற்றி எறியட்டும். ஒரு மனதோடு இருக்கும்போது நான் அந்த ஜெபத்தை கேட்பேன்னு சொன்னீர். நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் பிள்ளைங்க பாருங்கப்பா, தனித்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, யாரும் உதவிக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஜெபிக்கும் போதெல்லாம் நீ கூட வந்து எங்களோடு சேர்ந்து முழங்கால் பண்ணிடுகிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறீர். ஆவியானவரே, நன்றி. தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகட்டும். இப்பொழுது கூட எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதி விக்கனங்கள்லாம் சுட்டரிக்கப்படட்டும். கர்த்தர் நீ ஜெயத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். விசேஷமாக இந்த அற்புத செய்தியை ஷேர் பண்ணுறவங்க ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அபிரதமாக ஆசீர்வதிப்பார். ஆக மறந்துடாதீங்க, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம். தொடர்ந்து ஜெபிங்க. ஆவியில ஏவப்பட்டவர்கள், மனதில் வாஞ்சி உள்ளவர்கள் இதை தாங்க முன் வரலாம். காட் பிளஸ் யூ.